வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லவராகிய தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அந்த ஒரு நினைவு நம்ம எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் போராட்டத்துலேயும் இயேசு நம்மோட தான் இருக்கார். நீங்கள் அதை மட்டும் நீங்கள் மனசில் எப்போயும் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து என் கூட தான் இருக்கிறாருங்கிற அந்த ஆழமான வெளிப்பாடு நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து போவதற்கு தேவன் நமக்கு போதுமானவனாக இருக்கிறார். இந்த மாதத்தை இந்த வாரத்தோடு முடிக்க போகிறோம். இந்த சனிக்கிழமையோடு கூட இந்த மாதம் முடிந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு புதிய ஒரு மாதத்தை பார்க்க போகிறோம். இந்த வருடத்தினுடைய 9வது மாதத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே நம்ம கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களையும் மனதில் வைத்து அவர் நன்றியுள்ளவர்களாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. நாம் எப்பொழுதும் தியானிக்கிற வசனம் தான் எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், சிலர் சபை குடிவதலை விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று எபிரேய நிருபத்துக்கு அந்த நிருபமானது சொல்லப்படுகிறது. 1ஆம் நூற்றாண்டிலே சபையை விட்டு விடுகிற ஒரு கூட்டம் இருந்தது. ஆகவே தான் இந்த பகுதியை அந்த அந்த அதை சொல்லும்போது எபிரேய சபைக்கு அவர் அதை எடுத்துக்காட்டாக அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இருக்க சபையிலையும் நிறைய பேர் சபையை விட்டு ஆராதனையை விட்டு ஐக்கியத்தை விட்டு சுயநலமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இங்கு ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். கலாத்தியர்களது நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். கலாத்தியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கினேன் என்று பவுல் சொல்கிறார். இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? என்ன, நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது, நான் ஏதோ ஒரு பிடிவாதத்திலே ஏதோ ஒரு காரியத்திலே நான் வைராக்கியமாக இருந்த பொழுது, அப்போ தான் அந்த சபைக்கு உரிய காரியங்களை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அது நற்காரியமாக, அது கெட்ட காரியம் செய்ய ஆரம்பிக்கிறேன். சபைக்குள்ளே இருக்கும்போது தாங்க நல்ல காரியம் செய்ய முடியும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சபைக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் நற்காரியங்களை செய்ய நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் சபைக்கு வெளியே இருந்தீங்கன்னா நீங்கள் துர்க்காரியங்களை செய்வதற்கு நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. சபை நற்காரியங்களை செய்வதற்காக தேவன் சபையை வைத்திருக்கிறார். நீங்கள் நற்காரியங்களை செய்வதற்காக தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் சபையை விட்டுட்டு நீங்கள் வெளியே இருப்பீங்கன்னா நீங்கள் துர்க்காரியங்களை செய்கிறவர்களாக நீங்கள் மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நற்காரியங்கள் சபையில் தான் காணப்படும். மற்ற நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா அங்கே துர்க்காரியங்கள் இருக்கும். பிடிவாதம், சண்டை, கோபம், வைராக்கியம், வன்மம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு துர்க்காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து போவோம். பவுலுக்குள்ள இருந்துச்சு, அதை தான் சொல்கிறார். நான் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்கணும் இல்லைங்களா? பாருங்க, அவர் சொல்கிறார், நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது, அந்த மார்க்கம் என்ன சொல்கிறது? அடி, உத, அப்புறம் துன்பப்படுத்து, பாழாக்கு அப்படின்னு அந்த மார்க்கம் சொல்லுது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் யாரையும் துன்பப்படுத்த மனுஷனை அல்ல, உலக ஆட்களை அல்ல, நான் தேவனுடைய சபையை, தேவன் சம்பாதித்த விளக்கிரயமற்ற விலை மதிக்க முடியாத அந்த சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தினேன். கொஞ்ச நேரம் துன்பப்படுத்தலை. அடி மேலே அடி, இடி மேலே இடி, உத மேலே உத, அப்படித்தான் நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கினேன். சபையை பாழாக்குறது, நீ நிறைய பேர் சபையை பாழாக்கிட்டு இருக்காங்க. பவுலை போல பவுல் தன்னுடைய சாட்சியில் சொல்லிடுறேன், நான் சபையை பாழாக்கிட்டேன் அப்படின்னு. நீங்கள் சபையை பாழாக்கி கொண்டிருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் சபையை விட்டுட்டு சபையை புறக்கணிச்சிட்டு சபையை பாழாக்கி கொண்டிருக்கீங்க. அதனால தான் சபையில் சிலர் சபைக்கு போகிறதுக்கான அந்த ஒரு சந்தோஷம் வரமாட்டேங்க. சபையை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கலை. நீங்கள் பவுலை போல சபையை பாழாக்குற ஒரு மனிதர்களாக இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் யோசித்துப்பாங்க. பவுல் சபையை இவ்வளோ தூரம் பாழாக்கினார்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அவருக்கெல்லாம் என்ன இருந்துன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, பவுலுக்குள்ளே ஏன் சபையை பாழாக்குற அளவுக்கு
அவர் ஒரு கொடிய மனிதராக இருந்தார்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவர் சபையை பற்றி அவருக்கு தெரியல, சபையை பற்றி தெரியல, சபை யாருடையதுன்னு தெரியல. அதனால தான் சபையை பாழாக்குறார். இன்னும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு மத வைராக்கியம் இருந்துச்சு. மத வைராக்கியம், நான் தான், என்னுடைய ஜாதி, என்னுடைய இனம், என்னுடைய மதம் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் அவர் சபையை துன்பப்படுத்தி பாழாக்கி கொண்டு இருந்தார். இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாழாக்குறீங்களா? உங்கள் சபையை நீங்கள் பாழாக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையே இல்லை, ஏதோ ஒரு மத வைராக்கியத்தில் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு பிடிவாதத்தில் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. ஆகவே இங்கு எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், படித்தவர் இல்லையா, அவ்வளோ ஒரு ஞானமாக இருந்த பவுல் சபையை பார்க்கும்போது மட்டும் பிடிக்கலை. சபையை பார்க்கும்போது மற்ற மனுஷான பிடிக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தான் சபையை பார்த்தா பிடிக்கலை. ஏன் பிடிக்கலை? பிரியமானவர்களே, உனக்குள்ள மத வைராக்கியம், சுயம்ங்கிற ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் சபையை பார்த்தா பிடிக்கலை, பாஸ்டரை பார்த்தா பிடிக்கலை, ஐக்கியத்தை பார்த்தா பிடிக்கலை. ஆகவே தான் தோன்றித்தனமாக ஏதோ ஒன்று பிடித்து கொண்டு சபையை புறக்கணிக்கிறவர்களாக இருக்காங்க. சபை உங்களை நேசிக்கிறது, சபை உங்களை ஆசீர்வதிக்கிறது, சபை உங்களை நடத்துகிறதா இருக்குது. ஆகவே சபையை கனப்படுத்துங்கள், சபைக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாள் கூட ஆண்டவரே, நாங்கள் சில சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல நாங்கள் விட்டு விடாமல் சபையை கனப்படுத்த கிருபைதான் தாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த கர்த்தரை கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.